நடிகர் சல்மான் கான் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பின்னால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் with specialization in unmanned aerial vehicle. பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் மும்பையின் பாந்த்ரா பகுதியில் வசித்து வருகிறார். பாலிவுட் உலகின் டாப் ஸ்டாராக இருக்கும் சல்மான் கானுக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறது. இதனால் அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை சல்மான் கான் வீடு அருகே துப்பாக்கிச் சூடு நடந்தது. இச்சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்தும் பல்வேறு முறை சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சல்மான் கானுக்கு மத்திய அரசின் சார்பில் Y+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி சல்மான் கான் படப்பிடிப்பு தளத்தில் ஒருவர் சட்டவிரோதமாக நுழைய முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. படப்பிடிப்பு தளத்தில் இருந்த ஊழியர்கள் அந்த நபரை பிடித்து விசாரித்தனர். தொடர்ச்சியாக இவ்வாறு நடைபெறும் அச்சுறுத்தல் சம்பவங்களால் நடிகர் சல்மான் கான் தனது வீட்டின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பால்கனி பகுதியில் குண்டு துளைக்காத கண்ணாடிகளை பொருத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டின் முன் ஒரு உயர் தொழில்நுட்ப CCTV கேமரா நிறுவப்பட்டுள்ளது. மேலும் வீட்டை சுற்றி ரேசர் கம்பி வேலி அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாந்த்ரா கிழக்கில் உள்ள கேலக்ஸி அபார்ட்மெண்டில் உள்ள சல்மான் கான் வீட்டிற்குள் நேற்று முன்தினம் இஷா சாப்ரா என்ற 32 வயது பெண் அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்து சல்மான் கான் வீடு வரை சென்றுள்ளார். அவரை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரித்த போது சல்மான் கானை கடந்த 6 மாதங்களாக எனக்கு தெரியும், அவர்தான் என்னை வீட்டுக்கு அழைத்தார் என்றும் கூறியுள்ளார். தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.